ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மட்டன் பிரியாணி. ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன். மட்டன் பிரியாணி கூடவே நம்ம சிக்கன் 65யும் செய்ய போகிறோம். அதோட பச்சடியும் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு பிரியாணி அரிசியில், சீரக சம்பா பிரியாணி அரிசியில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் பிரியாணி செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசினா இந்த பலால் வாடை இருக்காது. ஸோ அலசிட்டு தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சிக்கனில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி அதோட ஊற்றிடுங்க. 2 மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதோட ஒரு அரை கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. தனி மிளகாய்த்தூள் கார தேவைக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்க்கலாம். 2 கிலோ அளவு சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் விருப்பம் இருந்தால் அதை சேர்த்துங்க. ஆனால் சிக்கன் 65 போது கொஞ்சமாக அந்த கலர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா விரவி வச்சுடுங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணி வேலையை ரெடி பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு பெரிய சட்டியில், என்றைக்குமே பிரியாணி சட்டி அடி கனமாக இருக்கணும். இதில் நான் ரைஸ் பிரான் ஆயில் 250 மில்லி, அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் இப்போ சேர்க்கலை, கடைசியாக தான் சேர்க்குறேன். பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே தலா 6 எடுத்துங்க. அன்னாசிப்பூ 1 சேர்த்துங்க. இப்போ 1 கிலோ அரிசி மட்டன் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் நல்லா நீட்டமாக பொடிசாக நறுக்கியிருக்கணும். இந்த மாதிரி நறுக்கி அதை கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல பொன் வறுவலா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டுருங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆனோடனே 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப சுவை கொடுக்கும். இஞ்சி பூண்டு வதங்கினாப்லேயே நம்ம தனி மிளகாய்த்தூள் இதில் சேர்க்குறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்கலை. ஜஸ்ட்டு தனி மிளகாய்த்தூள் மட்டும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். வெங்காயம், கருவாப்பட்டை இதோட எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த மசாலாவை போடும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது கூட தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் நான் ஒன்றா சேர்க்குறேன். நல்ல பழுத்த தக்காளியாக 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் அந்த மசாலாவில் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு கைக்குத்த அளவுக்கு புதினா, ஒரு கைக்குத்த அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை இதில் சேர்த்துக்கலாம். பின்னாடி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்க்க போகிறோம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வேகணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வாயில் தட்டுப்படக்கூடாது. அந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கணும். மட்டன் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய துண்டுகளாக கேட்டு வாங்கிங்க. இதையும் 2 தண்ணி மேலே அலச வேண்டாம். அலசிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கறியில் கொஞ்சம் கொழுப்பும் அதிக முள்ளும் இருக்கும்போது சுவை அதிகமாக கொடுக்கும். இதில் ஒரு 150 மில்லி அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். தயிரையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பரட்டி விடுங்க. உப்பு, காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா மட்டனை வேக வைக்க போகிறோம். மட்டனில் நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவை ட்ரை ஆகும் அப்படின்னு நினச்சா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸில் பாருங்கள் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகி போய் இருக்குது.
ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாவோட வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த கப்பில் தான் வந்து அரிசி அளந்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி முதல்ல சேர்க்குறேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலாவெல்லாம் விட அரிசி வந்து ரொம்ப சுவையான அரிசியாக இருக்கணும், நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய அரிசியாக இருக்கணும். ஸோ சீரக சம்பா அரிசி வந்து நமக்கு ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது. இப்போ அடுப்பை நான் ஆன் பண்ணும்போது தான் இந்த அரிசியை ஊற வச்சேன். கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து முட்டையும் வேக வச்சிடலாம். வேலை பிஸியாக இருக்கும்போது முட்டை அதிக நேரம் வெந்து உடஞ்சிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டைமர் யூஸ் பண்ணிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி உப்பு மேலே தூவிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த மேலே உள்ள ஓடு வந்து உடையாது. கறி இப்போது நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. 3/4 பதத்துக்கு மேலே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போடுறது தான் வேலை. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் இது எடுக்கும் மட்டன் வேக வைக்கிறதுக்கு. இதில் வேறு எந்த மசாலாவும் கிடையாதுங்க. நம்ம வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். அரிசி வைக்கக்கூடிய தண்ணி அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்புனா 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை இதோட பிழிஞ்சு விடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். மூடி போட்டு கொதிக்கட்டும். இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போடும்போது ப்ளூ கலரில் இருந்த முட்டை டைமர் வந்து இப்போ ஒயிட் கலரில் மாறி இருக்கு. இது எங்கே கிடைக்கும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். முட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணீரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ரைஸை இதோட சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியை விட உங்களுக்கு சீரக சம்பா அரிசி வந்து நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணியை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அரிசியோட தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுதான் உங்களுக்கு சரியான அளவு. இப்போ கொஞ்சம் ஈரமான ஒரு துணியை, காட்டன் துணியை இதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே மூடியை போட்டு நல்லா மூடிடணும். இது எதுக்காக அப்படின்னா தம்மில் இப்போ போட போகிறோம். இப்படி போடும்போது தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே வெயிட் வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஹை ஃப்ளேமில் வையுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ மேலே உள்ள அந்த வெயிட்டை எடுத்துட்டு சட்டியை நகர்த்திட்டு இப்போ ஒரு தவாவை இதில் வைக்க போகிறோம். தவாவை நம்ம இதுக்கு மேலே வைக்கும்போது அடி வந்து பிடிக்காது. அதனால் நம்ம தவா வைக்கிறோம். தம் வைக்கும்போதும் பயம் இல்லாமல் நம்ம வைக்க முடியும். அடி பிடிச்சிருமோ அப்படின்ற பயமே இருக்காது. இப்போ கீழே தவா இருக்குது, அதுக்கு மேலே சட்டி, மேலே வந்து வெயிட்டுக்கு நல்ல ஒரு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் உரலோ உலக்கையோ இந்த மாதிரி வேறு எது கூட வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 25 நிமிஷம் ஸ்லோவாகவும் வச்சிங்கன்னா சுவையான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். இந்த டைமில் நம்ம ரைத்தா ரெடி பண்ணுவோம். ஒடிசா நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். தக்காளியை வந்து சின்ன தக்காளி உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/4 வாசி மாதுளம்பழம் முத்துக்களை நான் இதோட சேர்த்துருக்கேன். பாதி எலுமிச்சை பழ சாறு, கொஞ்சமாக உப்பு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸு சேர்த்துக்கலாம், குக்கும்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ருசி அதிகமாக கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண தயிர், கெட்டியான தயிரை இதோட சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க. காரத்துக்கு நான் பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக நறுக்கி இதோட நம்ம தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் பால் கொஞ்சம் அல்லது தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சிக்கன் பொரிக்க போகிறோம். சிக்கன் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக எடுத்து நம்ம பொரிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அதை நம்ம பொரிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து வெளியில் வச்சிடணும். ஸோ இதை அப்படியே வந்து டீப் ஃப்ரை பண்ணாதான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கன் 65 டேஸ்ட்டு வந்து இதில் தான் கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு நமக்கு கொஞ்சம் பொன் வறுவலாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். முட்டை வந்து இதில் சேர்க்கும்போது சிக்கன் நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
தம்மில் ஒரு 20-25 நிமிஷம் இருந்த பிரியாணியை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க. தம்மில் போட்ட உடனேயுமே பிரியாணியை உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு அப்படி மெதுவாக பரட்டி விடணும். பிரியாணியை நம்ம பரட்டும் போது அது ஓரத்துலேருந்து தான் எடுக்கணுமே தவிர நடுவில் பள்ளம் தோண்டி எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல பீசஸாக போட்டு நம்ம எடுத்தோம்னா சுவையான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடோட ஹாட் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வேக வச்ச முட்டைகளையும் இதுக்கு மேலே நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா முட்டையிலையும் பிரியாணி வாசனை ரொம்ப சூப்பராக தூக்கலாக இருக்கும். இது முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம ஏதாவது பிரியாணியோ எதுவும் செஞ்சோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களோ அல்லது யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கோ நம்ம ஒரு 2 பார்சல் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சது 2 3 இந்த மாதிரி வாரம் ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்க் அதிகமாகும். ஸோ இதை கொஞ்சம் வழக்கமாகவே நம்ம வச்சுக்கலாம். வாரத்துக்கு 3 பேருக்கோ 2 பேருக்கோ அல்லது நம்மளால் முடிஞ்ச ஒருத்தவங்களுக்காவது ஹெல்ப் பண்ணலாம். இப்படி இந்த முட்டை அதில் நம்ம என்ன வைக்கிறோமோ ரைத்தா இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு தனித்தனியாக நம்ம வீட்டில் பேக் பண்ணி எப்படி நீட்டாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா பேக்கிங் பிரியாமல் இருக்கும். ரைத்தாவை தனியாக ஒரு சின்ன கவரில் போட்டு அதோடு சேர்த்து வச்சிடலாம். நேரம் ஆனதுனால ஃபஸ்ட்டு நான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன். அது போக மீதி இருக்கக்கூடிய சிக்கனையும் இப்போ பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராக வந்திருக்கு. அது சிக்கன் 65 என்ன தான் அவனில் வச்சு எடுத்தாலும் தந்தூரி சிக்கன் அதெல்லாம் பண்ணாலும் இந்த சிக்கன் 65க்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. சுவையான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.